இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. பேசுமாறு வாக்கு சேகரிமாறு அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கச்சியார்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏனென்றால் பொன்னிலையில் பெரிய கலக்கலை ஏற்படுத்தினார்கள். இன்று வரை அந்த கலக்கல் யாருடைய மனதிலும் அப்படியே இருக்கிறது. என அந்த அளவுக்கு சிறப்பான பேச்சை பேசி நம்மை மகிழ்வித்த தங்கச்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தின் கூறி பொன்னேரி தொகுதி சார்பிலும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் வரவேற்பதில் நடிகை அக்கா இந்திய தங்கச்சி. இந்தியா என்றால் நம்முடைய இதயங்களில் குடியிருப்பவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் சிறப்பான முறையில் பேச்சாற்றல் கொண்டவர். பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு அண்ணன் கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். அவருக்கு நன்றியும் வாழ்த்தையும் கூறி இன்றைக்கு நம்முடைய வாக்குகளை சேகரிக்க எனக்கு வருகை வந்திருக்க தங்கச்சி அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். கழகத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க அவனுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த 2026 தேர்தல்ல இந்த தேர்தல் களத்துல எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கடலுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை இந்த பொன்னேரிக்கு இருக்கு. பொன்னேரி ஒரு நன்னீர் கடல். இங்க பூமிய எங்க தோண்டினாலும் நல்ல தண்ணி மட்டுமே தான் வரும். அது இந்த பொன்னேரியோட சிறப்பு. அதே மாதிரிதான் நம்ம அண்ணன் சிறுநீயம் பி பலராமன் அவர்கள். நீங்க பாராட்டினாலும் நீங்க கோபப்பட்டாலும் அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவர் எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம புரட்சி தலைவி அம்மாக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் மேல ரொம்ப விசுவாசம் கொண்டவர் என் அன்பு சகோதரர் அண்ணன் சிறுநீயம் பி பலராமன் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள்னு கேட்டு இங்க முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு, முத்துமாரியம்மன் முப்பாத்தம்மன் கோயில் இருக்கு. முப்பாத்தம்மன் வணங்கி உங்க முன்னாடி எல்லா உண்மைகளையும் பேசுவேன், உண்மைகளை மட்டுமே பேசுவேன்றதை கூறி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். பொதுவா திமுக காரங்க மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப செய்யல, பரவாயில்ல. ஆனா போன முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே பொய்யான விளம்பரங்களை வச்சு போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. போன முறை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு சொல்லி பாட்டு போட்டாங்க. உங்க யார் வாழ்க்கையிலேயாவது விடியல் வந்திருக்கா? ஸ்டாலினோட குடும்பத்துக்கு மட்டும்தான் விடியல் வந்திருக்கு. நான் போன முறை ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போற இடத்துக்கெல்லாம் நானும் போனேன். நானும் பின்னாடியே போய் சொன்னேன், ஸ்டாலின் தான் வராரு, மக்கள் எல்லாம் உஷாரேன்னு. ஆனா அப்பாவி மக்கள் விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் வெக்கமே இல்லாம ஸ்டாலின் விளம்பரம் தராரு. வெல்லும் தமிழ் பெண்கள்
எங்க தமிழ் பெண்கள் ஜெயிக்கிறாங்க? கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, தமிழச்சி தங்கபாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. ஸ்டாலினை நம்பி ஓட்டு போட்டவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் ஜெயிச்சாதான் தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழ்ற பெண்களோட கதி என்ன, நிலைமை என்ன? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, வயசான பெண்கள் வாக்கிங் போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியல, குடும்ப பொண்ணுங்க கோவிலுக்கு போக முடியல, அம்மா அப்பாவோடையோ காதலனோடையோ கணவரோடையோ சுதந்திரமா வெளியில நடமாட முடியல. இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நிலைமை. எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடக்கும், குற்றவாளிங்க இருப்பாங்க, ஆனா சட்டம் நடவடிக்கை எடுக்கும். ஆனா இந்த திருட்டு ஆட்சியில யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு கரவேட்டி கட்டிக்கிட்ட சாருங்க இந்த மிருகங்களை காப்பாத்துறாங்க. 10-12 வயசு பசங்க பட்டா கத்தியோட சுத்துறாங்க கஞ்சா போதையில. கடலை மிட்டாய் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா கிடைக்குது. முன்வாசல் பின்வாசல் 24 மணி நேரமும் சாராயம் ஓடுது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? இந்த நிலைமை தமிழ்நாட்டுல மாறணும். இந்த காட்சி தமிழ்நாட்டுல மாறணும். வேலு நாச்சியாரும் ராணி மங்கம்மாவும் ஆண்ட ஊரு. இங்க பெண்கள் புலியா இருக்கணும். இந்த போதை ஆசாமிங்களுக்கு பலியா இருக்க கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியா இருந்தா, அம்மா ஆட்சியா இருந்தா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணை தொட்டவன் வட்டமோ மாவட்டமோ எம்எல்ஏவோ மந்திரியோ அவனோட நிலைமை என்ன ஆயிருக்கும், நம்ம அம்மா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும்னா அந்த அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டுல மலரும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். தமிழ் பெண்கள் ஜெயிக்கணும்னா அதிமுக ஜெயிக்கணும், ரெட்டால ஜெயிக்கணும், அண்ணன் எடப்பாடியார் ஜெயிக்கணும். நம்ம எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் மக்களும் சேர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினா ஸ்டாலின் எதிர்த்தாலமா பேசுவார். புரட்சி தலைவர் நடிச்ச படத்துல, எம்ஜிஆர் நடிச்ச படத்துல நம்பியாரும் அசோகனும் சேர்ந்து எத்தனை பொண்ணுங்களை கெடுத்தாங்க தெரியுமான்னு நக்கல் பேசுவார். நம்ம பேசினா கிண்டல் பேசுவார். ஆனா நேத்து மதுரை ஹைகோர்ட் ஸ்டாலினோட ஆட்சிக்கு சாட்டையாலேயே அடி கொடுத்திருக்காங்க. தப்பு நடந்தா நடவடிக்கை எடுக்க துப்பில்ல, அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வக்கில்ல. இதெல்லாம் ஒரு ஆட்சியான தீர்ப்பிலேயே எழுதியிருக்காங்க. நான் ஸ்டாலினை தான் தெரியாம கேட்கிறேன், கருணாநிதி பேர்ல பூங்காவும் லைப்ரரியும் கட்டுறதுக்கு பதிலா பெண்களுக்காக பாத்ரூம் கட்டலாம் இல்ல? அவங்க பாத்ரூம் கட்டிருந்தாங்கன்னா விளாத்தி குளத்துல 14 வயசு பெண்ணுக்கு இந்த கொடூரமான சாவு வந்திருக்காது இல்ல? ஆனா ஸ்டாலினால கட்ட முடியாது. பாவம், அவர் கையில வெறும் 10,000 ரூபாய் தான் பணம் இருக்காமா, கணக்கு கொடுத்திருக்காரு எலெக்ஷன் கமிஷன்ல. ஸ்டாலின் பேர்ல ஒரு கார் இல்லையா, 1 கிராம் தங்கம் இல்லையா, வெறும் 10,000 ரூபாய் கையில இருக்கா. அவர் ஏழை ஸ்டாலினா? ஆனா அந்த ஏழை ஸ்டாலினோட பேரை இன்பநிதி பல 100 கோடி செலவு பண்ணி ரஜினி சாரு கமல் சாரு வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மக்களை மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையத்தையே முட்டாளன் நினைச்சுக்கிட்டு தான் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலையெழுத்து அதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 5 வருஷம் திமுகவோட ஆட்சியில எத்தனையோ சம்பவங்களை கடந்து வந்திருக்கோம், எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கோம், நியூஸ்ல பார்க்கிறோம், பேப்பர்ல படிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒவ்வொரு தமிழனும் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான்,
இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும்னு நினைப்பாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். 41 பேர் கரூர்ல நசுங்கி செத்தாங்க. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். வர வச்ச விஜயும் வேடிக்கை பார்த்த திமுகவும் கை கட்டி வாய்ப்புத்தி உட்கார்ந்தாங்க. இப்ப மட்டும் நம்ம அம்மா வந்திருக்கணும். தெருக்கு தெரு கஞ்சா விக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டிய பசங்க தப்பான பாதையில போறாங்க. இப்ப மட்டும் நம்ம அம்மா வந்திருக்கணும். பச்சை குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கும் பெண் கொடூரம் நடக்குது. பல்போன பாட்டிக்கும் பெண் கொடூரம் நடக்குது. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். கர்நாடகா அணை கட்டுது, கேரளா அணை கட்டுது. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்க்கெட் வரைக்கும் ரவுடிங்கிற அராஜகம் அதிகமாயிடுச்சு. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். கந்து வட்டி ஒழிச்சாங்க நம்ம அம்மா. அந்த கந்து வட்டியை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த திருட்டு திமுக. இப்ப மட்டும் நம்ம அம்மா இருந்திருக்கணும். இப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும்னு பேசுறாங்க எல்லாரும். நம்ம அம்மாவோட ஆட்சி இருந்திருக்கணும்னா போன தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடாம சும்மா இருந்திருக்கணும். அப்ப அம்மா வழியில நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லாட்சி தந்திருப்பாங்க. பொதுவா நல்ல சாதனைகள் செஞ்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவங்க கூட்டணியை நம்ப மாட்டாங்க. தைரியமா வந்து மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு தான் சொல்லிக்கிற மாதிரி எந்த சாதனையும் இல்லையே. மக்களை கொடுமைப்படுத்தினாங்க, பெண்களை கஷ்டப்படுத்தினாங்க, கன்னி பொண்ணுங்களை கெடுத்தாங்க. அதனால மக்களை சந்திக்கிறதுக்கு நேரடியா நேர்மையா சந்திக்கிற தைரியம் ஸ்டாலினுக்கு இல்ல. அதனால ஒரு காமெடியான கூட்டணி ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் கூட்டணியான நீங்களே சொல்லுங்களேன். பொதுவா ஒரு கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஆப்போசிட்ல நிக்கிற கூட்டணி கட்சிக்காரங்களை எதிர்ப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆனா இவங்களுக்குள்ளார சண்டை போடுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு. நானும் திருமாவையும் காங்கிரஸையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு திமுகவை எனக்கு விட்டுடுங்க. 20 வருஷமா நான் அவங்களை திட்டி திட்டி டியூன் ஆயிட்டேன். அவங்கள திட்டுற வேலை நான் பாத்துக்கிறேன், நீங்க அவங்களை காலி பண்ணுங்க. நான் ஏதோ பிரச்சாரத்துக்காக பேசுறேன், காமெடிக்காக பேசுறேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. நீங்களே பாருங்க, பாண்டிச்சேரியில திமுக காங்கிரஸ் திருமா கூட்டணி. ஆனா என்னென்னமோ நடக்குது. திமுகவும் திருமாவும் கூட்டணி. ஆனா திமுக நிக்கிற இடத்துல திருமா நிக்கிறாரு, திருமா நிக்கிற இடத்துல திமுக நிக்குது. திருமாவும் காங்கிரஸ் கூட்டணி. ஆனா திருமா நிக்கிற இடத்துல காங்கிரஸ் நிக்குது, காங்கிரஸ் நிக்கிற இடத்துல திருமா நிக்கிறாரு. திருமாவும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. ஆனா திமுக திருமா நிக்கிற இடத்துல திமுக காங்கிரஸும் கூட்டணி. இது ஏதோ விஸ்வசார் படம் மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காவே இருக்கு. பாண்டிச்சேரியில தான் கூட்டணி தள்ளாடுதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல தடுமாறுது. இந்த காங்கிரஸும் திமுகவும் எதுக்காக கூட்டணியில இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கும் புரியலங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், நீட்டால சட்ட மாணவர்கள் எல்லா தமிழர்களையும் கொன்னது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் எதுக்காக திமுக கூட்டணியில வச்சிருக்கு? இது காங்கிரஸ்க்கும் தெரியாது, திமுகக்கும் தெரியாது. நீங்க எல்லாம் பாஷா படம் பார்த்திருப்பீங்க. ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல டான்ஸ் ரஜினி சார் தான் பண்ணுவாரு, ஃபைட் ரஜினி சார் தான் பண்ணுவாரு, பஞ்ச் டைலாக் எல்லாம் ரஜினி சார் தான் பேசுவாரு. ஆனா பக்கத்துல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் ஏன் இருக்குன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதுதான் காங்கிரஸ் நிலைமை. திமுக கூட எதுக்கு கூட்டணியில இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 50 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல காணவில்லை போஸ்டர் போட்டு காங்கிரஸ்க்கு. அந்த காங்கிரஸ்க்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் எந்த தமிழனும் ஓட்டு போட மாட்டார். அதனால இங்க நம்ம எதிர்க்க நிக்கிற வேட்பாளர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே கூட்டணியில இருக்காரு அண்ணன் திருமா. அவரோட கட்சி பேர் தான் விடுதலை சிறுத்தை. சிறுத்தைன்றது பேர் மட்டும்தான். ஆனா நம்பர் 1 கொத்தடிமை.
வேங்கை வயல், நாங்குநேரி, மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும் குடிச்சிட்டு செத்தாலும் கவலைப்படாம இந்த பிஜேபி கோல்டன் பீச் முன்னாடி குச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஊமை பொம்மை இருக்குங்க, அந்த மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. அதே ஈரான்ல போர் வந்தாலோ உக்ரைன்ல குண்டு போட்டாலோ வைலண்ட் ஆயிடுவாரு. இவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இவர் ஒரு மொரட்டு பீஸ், அங்க ஒரு முத்து போன பீஸ் இருக்கு. அதான் கமல்ஹாசன். 2.5 வயசு பொண்ண திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ண ஒரு ரிப்போர்ட்டர் திமுக கட்சிக்காரன் அடிக்கிறான். கந்து வட்டி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது பண்ணா தடுக்கிறான். இது எல்லாத்தையும் ஸ்டாலின் கிட்ட போய் நியாயம் கேட்கறதுக்கு துப்பில்ல கமல்ஹாசனுக்கு. ஆனா ஈரான்ல போர் நிறுத்த சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு லெட்டர் எழுதுறாரா? இவங்க எல்லாம் மொத்தமா லூஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு புரியல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து தமிழக மக்களை ஏமாத்தி அரசியல் செஞ்சு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டு பொழப்ப நடத்துறாரு. ஆனா தமிழக மக்களுக்கு ஒன்னா பேச மாட்டாரு. இவர் ஈரான் போர் பத்தி பேசுவாரு. இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னா எனக்கு கம்யூனிஸ்ட் நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் எல்லாம் தெருமுனையில உண்டியில் வச்சுக்கிட்டு தினசரி செலவுக்கு பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆனா இவங்க அவங்களுக்கு இப்போ உண்டியில் வைக்கிற நிலைமை கூட கிடையாது. ஏன்னா உண்டியில் வச்சா சேகர் பாபு தூக்கிட்டு போயிடுவாரு. இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஜீவானந்தா ஐயா கட்டி காத்த கம்யூனிஸ்ட், வளர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனியான திமுக கிட்ட அடகு வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் மட்டும் திமுக கூட கூட்டணி. அடுத்ததான் அவங்க கிட்ட இருக்கிறது மதிமுக. மதிமுகனால மானங்கட்ட திமுக. கருணாநிதி மகன் அரசியலுக்கு வர்றதை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவர் ஐயா வைகோ. ஆனா அவரோட மகனோட எம்பி சீட்டுக்கு அதே ஸ்டாலின் கிட்ட கையேந்து நின்னாரு. மொத்த கட்சிக்காரங்களையும் காவு கொடுத்தாரு. நான் இப்ப அவரை வைகோன்னு கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைக்கோன்னு தான் கூப்பிடுறேன். அடுத்ததான் முஸ்லிம் கட்சிகள். ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியா இருந்தது, எதிர்ப்பு தெரிவித்தது காயிதே மில்லத் அவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க மாதிரி சாக்லேட் கழுவுற மாதிரி 1 சீட்டு கொடுங்க 2 சீட்டு கொடுங்கன்னு கையேந்து நிக்கிறாங்க. இந்த முஸ்லிம்ஸ்க்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதி என்ற அவப்பேர் கொடுத்ததே கருணாநிதி மட்டும்தான். அந்த கருணாநிதி குடும்பத்தை நம்பி இவங்க இருக்காங்க. போன தேர்தலில் குடி உரிமை போராட்டம், ஹிஜாப் போராட்டம்னு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி மக்களை ஏமாத்தி 2021 தேர்தலில் ஜெயிச்சாங்க. இந்த 5 வருஷத்துல இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காரா ஸ்டாலின்? உங்களை திரும்பி கூட பார்த்தாரா? இஸ்லாமிய மக்களை வெறும் ஓட்டாதான் பார்ப்பாரு, அவங்கள மக்களா கூட பார்க்க மாட்டாரு ஸ்டாலின். அடுத்ததா தேமுதிக. தேமுதிகன்னா தேர்ந்து முடிஞ்ச தீகா. மண்டபத்தை இடிச்சதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு கேப்டன். அவங்க தம்பியோட எம்பி சீட்டுக்கு ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட்டு கட்சியை இணைச்சிட்டாங்க அந்நியார். ஆனா அந்நியாரோட வியாபார திறமையை நம்ம பாராட்டிதான் ஆகணும். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களே இப்ப நான் சொன்னவங்க, அவங்க ஒரு 10-15 வருஷமா ஸ்டாலினும் திமுகவும் செஞ்ச அத்தனை அராஜகங்களுக்கு கூட இருந்து கைத்தட்டி பிபி வாசு ஜால்ரா அடிச்சாலும் அவங்க யாருக்கும் சீட்டு கொடுக்காம அவங்க சீட்டெல்லாம் பிடுங்கி அவங்க மூஞ்சியில விபூதி தட்டி இந்த அந்நியாருக்கு 10+1 கொடுத்து குஷிப்படுத்திருக்காரு. இவரு 10 பைசாக்கு தேராத 0.5% ஓட்டு இல்லாத அந்நியாருக்கு 10 சீட்டா. பாவம் அந்த அம்மா யார நிப்பாட்டணும்னு தெரியாம யார்
இருக்காங்க. அந்நியார் 10 சீட்லயும் டெபாசிட் இழப்பாங்க. அவங்களோட வேல்யூ என்னன்னு ஸ்டாலின் தெரிஞ்சுப்பாங்க. இந்த கூட்டம் நம்ம கூட்டணிய தோற்கடிக்க முடியுமா? நாங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம். அண்ணன் தம்பி மாதிரி, நண்பர்கள் மாதிரி இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கிற நல்ல கூட்டணி இது. நாங்க மக்களுக்காக, மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கோம். திமுக மாதிரி மக்கள் கிட்ட இருந்து கொள்ளாடிக்கணும்ன்றதுக்காக நாங்க ஒண்ணு சேரல. இந்த தேர்தல்ல நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை பார்த்து பயந்த ஸ்டாலின் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு பேசுறாங்க. நாங்க அதிமுக காரங்க, அம்மா வழி வந்தவங்க, புரட்சி தலைவர் வழி வந்தவங்க. நாங்க சொன்னது செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். ஏற்கனவே நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தவங்க நாங்க. தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், மாணவர்களுக்கு மடிக்கணினியா இருக்கட்டும், அம்மா உணவகமா இருக்கட்டும், மினி கிளினிக்கா இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும், விலையில்லா மின்சாரமா இருக்கட்டும், திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை தீட்டி மக்களுக்கு கொடுத்தது இந்த அதிமுக. இப்போ 297 திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு இடம் அரசாங்கம் கொடுத்து வீடையும் கட்டித்தரும். ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்கள் லட்சியம். மாணவர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா தவறான வழியில போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000, +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கிற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக நீங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். இருக்கு மட்டுமே வாழ்றாங்க தமிழ்நாட்டு பெண்கள். அதனால குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே இனிமே உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் பச்சை தமிழர், ஒரு விவசாயின் மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் பரிசும் வழங்கப்படும். தீபாவளிக்கு நல்ல தரமான புடவையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கணும் தமிழ்நாடுன்றதுக்காக புதிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும். இருக்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. வரி எல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. கஷ்டப்படுற மக்களோட கண்ணீர் துடைக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக, பெண்கள் வளர்ச்சிக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். அதுல ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க
கேலி பேசினாங்க, கிண்டல் பண்ணாங்க, எதிர்த்து பேசினாங்க, அப்புறம் பயந்து பேசினாங்க, கடைசியில சரண்டர் ஆனாங்க. அம்மாவோட ஆட்சி சிறப்பா நடத்தி காட்டினவர் நம்ம எடப்பாடியார். வாரிசு கோட்டால வந்தா மாறணும் பேரணும் இல்ல நம்ம எடப்பாடியார். அப்பா தயவுல வந்த ஸ்டாலினோ உதயநிதியோ இல்ல நம்ம எடப்பாடியார். துண்டு சொட்டு வச்சுக்கிட்டு கண்டபடி வளர்றவர் இல்ல நம்ம எடப்பாடியார். நீட்ட ஒழிக்கிறேன்னு சொல்லி மாணவர்களோட வாழ்க்கையை ஒழிச்சவர் இல்ல நம்ம எடப்பாடியார். கொரோனா காலத்துல கூட டாஸ்மாக திறந்து நீ குடிச்சிட்டு செத்தா எனக்கு என்ன, எனக்கு வருமானம் வந்தா போதும்னு சுயநலமா ஆட்சி பண்ணவர் இல்ல நம்ம எடப்பாடியார். தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தவர் இல்ல நம்ம எடப்பாடியார். 2 வயசு குழந்தைய கெடுத்தாலும் 70 வயசு பாட்டிய கெடுத்தாலும் அசிங்கமா ஆட்சி நடத்தினவர் இல்ல நம்ம எடப்பாடியார். நம்ம எடப்பாடியார் யார் தெரியுமா? அம்மாவுக்கு பிறகு யார்? இயக்கத்தின் தலைவர் யார்? கழகத்தை காப்பாற்ற போவது யார்? தமிழகத்தின் முதல்வர் யார்? யார் 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 மொத்த தமிழ்நாடு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த யார் தான் இந்த எடப்பாடியார் வந்து முன்னாடி நின்றவர். கழகத்துல முன்னாடி நின்று எதிரிகளை தோக்கடிச்சு துரோகிகளை துரத்தி கட்சியை காப்பாற்றினவர். அம்மாவோட ஆட்சியை அட்டகாசமா நடத்தினவர். அந்த எடப்பாடியார் முதல்வரானா தமிழன் தன்மானத்தோட இருப்பான், தமிழ் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, வியாபாரிகள் வெகுமானத்தோட இருப்பாங்க, தமிழகம் பகுமானத்தோட இருக்கும். தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ் பெண்களை காப்பாற்ற, தமிழ் இளைஞர்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் வரணுன்றதுக்காக, தமிழ்நாட்டு போலீஸ் மீண்டும் ஹீரோ ஆகணுன்றதுக்காக நம்ம அண்ணன் சிறுமியம் பி. பலராமன் அவர்களுக்கு உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் கேட்டுக்கிறேன். நம்ம அண்ணன் சிறுமியம் பி. பலராமன் அவர்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர், ரொம்ப பண்பானவர். உங்க நல்ல வேட்பாளர், உங்க இல்ல வேட்பாளர், உங்க செல்ல வேட்பாளர் அண்ணன் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, இந்த தொகுதி ஜெயிச்ச மாதிரி இவரை ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்புங்க. இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பா இருப்பாங்க. ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எதிர்காலத்துல ஒரு நல்ல பாதையை அமைச்சு தருவாங்க. தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி அண்ணன் பலராமன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.